இல்ல தேர்தல் வாக்குறுதிகள் குடுக்குறது ஒரு அரசியல் கட்சியுடைய கடமை. அடுத்த ஆட்சிக்கு வந்தா என்ன செய்ய போறோம்ன்றது. அதுல வந்து ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வாக்குறுதிகள் குடுக்கலாம். அது நிறைவேற்றுவதற்கான வசதிகள் இருக்கா, வாய்ப்புகள் இருக்கான்ற ஒரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. திமுகவே வந்து கடந்த தேர்தல்ல குடுத்த சில வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாம தடுமாறி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. அது வேற பல கா இது வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லாம் பண்ணியிருக்காங்களே தவிர, சில விஷயங்கள்லாம் அவங்களால நிறைவேற்ற முடியல. இந்த சூழல்ல வந்து எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே வந்து ரூ. 2000 உரிமை தொகை குடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அது தவிர சிலிண்டர்கள் குடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அது தவிர ஆண்களுக்கான இலவச பஸ் பயணம், கட்டணமில்லா பேருந்து பயணம் வேற சொல்லியிருக்காரு. இந்த நிலைமையில வந்து இன்னைக்கு வந்து கல்வித் தொகை ரூ. 10,000 ஆட்சிக்கு வந்த உடனே குடுக்குறதுன்னு சொல்றது, அப்புறம் வந்து வேலையில்லா பட்டதாரிகளுக்கு அலவன்ஸ் குடுக்குறேன்னு சொல்றது, பொங்கலோட ரூ. 1000 சேர்த்து குடுக்குறேன்னு சொல்றதெல்லாம் பார்த்தா, இப்போ சுப்ரீம் கோர்ட்ல ஒரு இது வந்திருக்கு, ஒரு டிஸ்கஷன் வந்திருக்கு, ஒரு கேஸ் ஒண்ணு இருக்கு. இலவசங்கள் குடுக்கறத பத்தி ரொம்ப சீரியஸா கோர்ட் கவனிச்சுட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல வந்து இந்த மாதிரியான ஒரு வாக்குறுதிகள், நிதி நிலைமை என்ன? அவங்க தான் சொல்றாங்க, அதிமுக தான் சொல்றாங்க, கடன் வாங்கிட்டாங்க, கடன் வாங்கிட்டாங்கன்னு. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல திமுக அரசாங்கத்தை விட்டுட்டு போனா, அவங்க சப்போஸ் அதிமுக ஆட்சிக்கு வந்தா, இந்த கடனுக்கு வட்டி கொடுக்கறதுக்கே சரியா இருக்கும். அப்படி இருக்கும்போது எப்படி இந்த காரியங்கள்லாம் நிறைவேற்றுவாங்கன்னு ஒரு கேள்வி இயல்பாவே எல்லாருக்கும் எழும். அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, மத்திய அரசு கிட்ட நாங்க இணக்கமா இருந்து அவங்க கிட்ட இருந்து ஃபண்ட்ஸ் வாங்குவோம்னு சொல்லுவாங்க. மத்திய அரசு கிட்ட நீங்க இணக்கமா இருந்து ஃபண்ட்ஸ் வாங்கினா பாஜக உங்களுக்கு சும்மா கொடுத்துருவாங்களா? அவங்களையும் வந்து ஆட்சியில பங்கு கொடுத்தா ஃபண்ட்ஸ் தருவாங்க. இது ஒரு பக்கம் அரசியல் ரீதியாக இருந்தா கூட இந்த மாதிரியான வாக்குறுதிகள் கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து யோசிப்பாங்க. எப்படி இவ்வளவு தூரம் வாக்குறுதி இப்ப இருக்கிற சூழல்ல எப்படி கொடுக்க முடியுது? ஆனால் அதுக்காக வந்து எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதியை கொடுக்க கூடாதுன்னு சொல்லல. அவர் கொடுத்தாருன்னா, அவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா, அவர் நிறைவேற்ற முடியலன்னா அடுத்து அவரை ரிமூவ் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான் விஷயம். வேற ஒன்றும் இருக்காது. இப்ப திமுகவை எதிர்த்து பல விஷயங்கள் சொல்றாங்க அவங்க வாக்குறுதிகள் நிறைவேற்றலன்னு. அதே மாதிரியே இவரும் நிறைவேற்ற முடியாத போச்சுன்னா அவருக்கும் அதே மாதிரியான பிரச்சனைகள் வரும் அடுத்த தேர்தலை சந்திக்கும் போது. அதனால வாக்குறுதிகளே கொடுக்க கூடாதுன்னு சொல்லல. பட் யதார்த்த நிலைமையோட, பிராக்டிக்கலா இருக்கிற நிலைமையோட, நிதி நிலைமையோட ஒத்து போற மாதிரியான ஒரு வாக்குறுதிகள் கொடுத்தா மக்களும் நம்ப முடியும் இருக்கும். ஸோ அதனால வந்து தேர்தலை நோக்கி போகும்போது எந்தவித ஒரு சான்ஸும் எடுக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி விரும்பல. எல்லா விதமான வாக்குறுதிகளையும் கொடுத்து மக்களை கவரணும்னு பார்க்குறாரு. ப்ராபபிலி அவருடைய கூட்டணி கொஞ்சம் பலவீனமா இருக்கிறதுனால இந்த மாதிரியான வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்பட்டிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இப்போ திமுக ஆட்சியில வந்து மகளிருக்கு வந்து மகளிர் விடியல் பேருந்து மாதந்தோறும் ரூ. 1000 இதெல்லாம் வழங்கப்படுது. ஆனா அதிமுக வந்து அடிக்கடி சொல்லுவாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, முன்னுரிமை இல்லைன்னு சொல்லிட்டு. இப்போ அவர் சொன்ன வாக்குறுதியில எதுவுமே பெண்களுக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு இதுவுமே நிறைவேற்றப்படலையே சார். ஏற்கனவே பெண்களுக்கு ஸ்கூட்டி எல்லாம் தரதா சொல்லியிருக்காரு. மானியத்துல ஸ்கூட்டி எல்லாம் தரதா சார் இது சொல்லியிருக்காரு. கடந்த 5,00,000 ஆட்சியிலும் பெண்களுக்கு சொல்லியிருந்தார் கொடுக்கறதா சார். சொல்லியிருக்காரு. பட் அது நிறைவேற்றவே இல்லையே சார். கடந்த ஆட்சியிலும் இல்ல சொல்லியிருந்தார் இப்ப பெண்களுக்கு இப்ப இலவச புதுசா ஸ்கூட்டி. வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. இருசக்கர வண்டி தான் கொடுப்பேன்ட்டு. இப்போ இந்த தேர்தலுக்காக வாக்குறுதி இதுக்கு முன்னாடி அவர் இன்ஸ்டால்மெண்டா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு வாக்குறுதிகளை. அது முதல் இன்ஸ்டால்மெண்ட்ல சொல்லிட்டாரு அவர் ஆக்சுவலா. பெண்களுக்கான இது, ஆண்களுக்கான இலவச பயணம்னு சொல்லிட்டார். அதனால வந்து பெண்களுக்கோ ஆண்களுக்கோ எந்த ஒரு இலவச திட்டமா இருந்தா கூட, பணம் கொடுக்குற விஷயங்களா இருந்தா கூட சுப்ரீம் கோர்ட் ரொம்ப சீரியஸா பார்த்துட்டு இருக்காங்க. ஈவன் திமுக வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, நாங்க மகளிர் உரிமை தொகை கொடுக்கறதே வந்து ஏதோ ஒரு வகையில வந்து தடுக்கப்பட்டாங்க. பட் நாங்க வந்து ரொம்ப முன்னெச்சரிக்கையா முன்னாடியே கொடுத்துட்டோம் அப்படின்னாங்க. இனிமே அந்த அந்த கேஸ்ல வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன விதமான தீர்ப்பு கொண்டு வர போறாங்கன்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். இலவச மின்சாரம் கொடுக்கறது கூட இப்ப நெசவாளர்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காரு. இந்த வாட்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதை அந்த அந்த யூனிட்டோட இதை நம்பர்ஸ் வந்து ஏற்றிருக்காரு. இதெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட் கேஸ்ல வந்து இதெல்லாம் விவாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால அவர் கொடுக்கக்கூடாதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. கொடுக்கலாம். அது நடைமுறைப்படுத்தப்படுமா இல்லையா என்பதை மக்கள் தான் தீர்மானிப்பாங்க. ஆக்சுவலா அவருக்கு ஓட்டு போடணுமா வேண்டாமா, நம்பி ஓட்டு போடலாமா வேணாமன்றதை மக்கள் தீர்மானிப்பாங்க. சார் இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார். நன்றி நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.